75 ஆண்டு காலம் இந்திய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி அல்லது இந்திய அரசமைப்பை பற்றிய ஒரு பார்வை இது. இது ஒரு பருந்து பார்வை தான், பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்களே, அது மாதிரி தான். ஏதோ கொஞ்சம் சொல்ல முடியும். புதிதாக உருவான ஒரு தேசத்தில் அரசமைப்பை உருவாக்குவது ரொம்ப சுலபம். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு காலனி வீடுகள் கட்டுவோம், ஒரு ரெசிடென்ஸ் அசோசியேஷன் உருவாக்குவோம். அதை ஒரு சொசைட்டியாவோ ட்ரஸ்டாவோ பதியணும்னா பைலா உடனே எழுதிடலாம். ஒரு 10 பேர் சேர்ந்து 10 நிமிஷத்துல எழுதி முடிச்சலாம் பைலா. எல்லாரும் ஒன்னா குடியிருந்தவங்க எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க, குடியேறி இருக்கிறாங்க. நமக்கு இன்னும் சில பொதுவான சட்டத்திட்டங்களை பைலா வகுத்து கொள்ளலாம். அப்படிதான் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் ஒரு குடியேற்ற நாடு தான். ரஷ்யா மாதிரி சீனா மாதிரி நாடுகள்லாம் ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தின் வெளிப்படையாக தங்களுக்கு என்று கம்யூனிஸ்ட் அரசமைப்பை உருவாக்கி கொண்டார்கள். ஐரோப்பாவில் நேஷன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் உருவாகி ஒரு 1000 வருஷம் தான் ஆகுது. அதனால அவங்களுக்கும் தெளிவான ஒரு அரசமைப்பு அவங்க உருவாக்கி கொண்டார்கள். ஜப்பான் மாதிரி நாடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஜப்பான் நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் ஜப்பான்காரனே எழுதவில்லை. 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் தோற்று போனவுடன் அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகள் எழுதினதுதான் ஜப்பான் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு. இப்போ அதான் வண்டி ஓட்டிட்டு இருக்காது தான். ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அந்த தேசத்துக்காரன் எழுதவில்லைன்னா அது ஜப்பானுடைய கான்ஸ்டிடியூஷன் தான். ஆனால் நமது நாடு அப்படி இல்லை. 5000 வருஷம், 10,000 வருஷம், 20,000 வருஷம். பாரதி சொல்றான்ல, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அவ்வளவு பழமையான ஒரு நாட்டுக்கு ஒரு அரசமைப்பை உருவாக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏற்கனவே நிறைய அரசியல் சிந்தனைகள் கோலோச்சிய ஒரு மண் இந்த பாரத நாட்டினுடைய மண். சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம், நீங்க பீஷ்மர் மகாபாரதத்தில் எப்படிலாம் அரசாட்சி இருக்கணும், கவர்னன்ஸ் இருக்கணும்னு சாந்தி பர்வதத்தில் பாண்டவர்களுக்கு விளக்குகிற அந்த உரை, விதுர நீதி, தமிழ்ல திருக்குறள், இப்படி எவ்வளவோ அறிவுரைகள். ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்கணும், அரசாங்கம் எப்படி இருக்கணும், விதிமுறைகள் எப்படி இருக்கணும், இப்படி உருவாக்கிய தேசம் இந்த தேசம். அதுல ஒரு அரசமைப்பை உருவாக்குவதற்கு நமது முன்னோர்கள், தி கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர்ஃபாதர்ஸ் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சுலபம் இல்லை. அதனாலதான் இங்க அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அமைப்பு தேவைப்படுகிறது.